அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க்ல இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கர்ப்பப்பை இறக்கமும் இருக்கு. ஸோ இது வந்து மாடரேட் ரிஸ்க் கேட்டகரியிலும் இருக்கீங்க. உங்களுக்கு மாடரேட் லெவல் ஆஃப் ப்ரொலாப்ஸும் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான வீட்டு வேலைகள், ஏன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் வீட்டு வேலைகள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஸோ என்ன மாதிரியான வீட்டு வேலைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும், இல்லை அது பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான வீட்டு வேலைகள் நம்ம ரெகுலரா பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாடரேட் ரிஸ்க் கேட்டகரியில இருக்கீங்க, உங்களுக்கு மாடரேட் லெவல் ஆஃப் ப்ரொலாப்ஸ் இருக்குன்னா இது வந்து ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம கிளினிக்ல நிறைய பேர் வருவாங்க. ஸோ வந்துட்டு ஏஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 அந்த மாதிரி இருக்கும், 40 less than 40 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல்ல வந்து ப்ரொலாப்ஸ் இருக்கும். சர்ஜரிக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வில்லிங்கா இருக்காது. ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். ஸோ அவங்க ஜென்ரலா கேட்குற கேள்வி இல்லாட்டி அவங்களுக்கு நான் வந்து சொல்றது வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் இப்போ. ஸோ என்ன மாதிரியான ஒர்க்? ஸோ யூஸ்வலி நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து நிறைய ஃபுல்லா நம்ம வந்து ரொம்ப ஹெவி லிஃப்ட் பண்ணுவோம். நிறைய வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா வந்து துணி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான லாண்ட்ரி ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து ஹெவி லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது லிஃப்ட் பண்ணணும், இங்கேருந்து நீங்கள் வேற ரூம்க்கு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும், இல்லை நீங்கள் வாஷிங் மிஷினில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் குட்டி குட்டியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஒரு செட்டுங்கிறது 2-3 செட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் பழகிக்கோங்க. ரெண்டாவது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராசரிஸ் வந்து 2 கையிலையுமே நிறைய வெயிட் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் தூக்குனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு ரொம்ப ஹெவியாக நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், சின்ன சின்ன பேக்கெட்டில் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். உங்களோட கோல் என்னன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அதே சமயத்தில் உங்களோட அப்டாமினல் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது, நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸாக இருக்கட்டும், டிஷ் வாஷர்ஸாக இருக்கட்டும், நம்ம கீழே குனிச்சு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ப்ரொலாங்டாக பெண்ட் பண்ணி நீங்கள் கீழே குனிஞ்சு நீங்கள் வந்து நீல் டவுன் பண்ணி நீங்கள் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரொலாப்ஸ் வந்து ரொம்பவே அக்ரவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்குவாட்டிங் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேக் வந்து நியூட்ரலாக இருக்கும். ரொம்ப ப்ரொலாங் டைமுக்கு வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் போடுறீங்க. ஸோ இப்போ நிறைய பேர்த்தோட டிஷ் வாஷர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எய்தர் உங்களுக்கு வர மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணி வைக்கிற மாதிரியானது ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி வைங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்குவாட் மாதிரி பண்ணி நீங்கள் உங்களோட டிஷ் வாஷர்ஸ்ல வந்து நீங்கள் உங்களுடைய பிளேட்ஸோ என்ன பாத்திரங்கள் இருக்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஏன்னா இது ரெகுலரா நம்ம பண்ண வேண்டியது. நம்ம நினைப்போம் இது என்னடா இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே, இதை பண்றதுனால என்ன ஆக போகுதுன்ட்டுன்னு. பட் இது நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு இது அக்ரவேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து வாஷிங் மிஷின்ல துணிகள் போடும் போதும் நீங்க முடிஞ்ச அளவு மேல இருந்து துணி போடுற மாதிரியான வாஷிங் மிஷின்ஸ்ல நமக்கு அந்த அளவுக்கு பெருசா பிரச்சனை வருதில்ல. பட் நீங்க வந்து இங்க கீழே இருந்து நீங்க போடுறீங்க அப்படின்ற போது நீங்க அதே மாதிரி நீங்க பார்த்து ஒரு ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல இருந்து நீங்க அதை மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் ஸ்குவாட்ஸ்ல நீங்க இருந்து அதே மாதிரி நீங்க போட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. பட் ப்ரொலாங்கா ரொம்ப குனிஞ்சு அதே மாதிரி நீங்க இருக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ரொம்ப ப்ரொலாங்டா ரொம்ப நேரம் நின்றுட்டே நீங்க வந்து குக் பண்றது, இல்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு நம்ம அயர்ன் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் அப்போ கிராவிட்டினால உங்களுக்கு ப்ரொலாப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அக்ரவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைம் என்ன பண்ணலாம்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க ஒர்க் ஏதாவது இருக்குன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம்ல நீங்க பிரேக் ஏதாவது எடுத்துக்கோங்க. போய் நீங்க ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு திருப்பி வந்து நீங்க செய்யறது, இல்லை எந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க குக்கிங்கை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரொலாங்டா ரொம்ப நேரம் நின்றுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து நின்றுட்டே இருந்தீங்கன்னா இந்த ப்ரொலாப்ஸ் வந்து நம்மளுக்கு கிராவிட்டினால நம்மளுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமே நீங்க கீகிள்ஸ் மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹெவி லிஃப்டிங் பண்ணும்போதோ இல்லாட்டி ஒரு மாடரேட்டா ஒரு ஆப்ஜெக்டை நீங்க லிஃப்ட் பண்ணும்போது, இல்லை நீங்க குக்கிங் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நீங்க குக்கிங் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரியான கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது இதுவே நல்லாவே ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து நல்லாவே டைட்டனிங் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸோ இந்த ப்ரொலாப்ஸ் சிம்டம்ஸ் வந்து அக்ரவேட் ஆகுறதுல இருந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறையவே நான் சர்ஜிக்கலா ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ நிறைய க்ரீம்ஸ் இருக்கு, அதுக்கான மெடிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு, பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இருக்கு.
இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கர்ப்பப்பை வந்து இறங்காம இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் கம்ப்ரெஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்க உங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்னல் சப்போர்ட்டா பெசரிஸ் இருக்கு. ஸோ பெசரிஸ் இருக்கும். ஸோ இது ரிங் மாதிரி இருக்கும். நிறைய சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எது வந்து எந்த சைஸ் அண்ட் ஷேப் ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க இன்டர்னல் சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கர்ப்பப்பை இறங்காது, ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி we have lot of options in prolapse. ஸோ இதை உங்க டாக்டர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. மெயினா உங்களோட பாடி வெயிட்டை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட பாடி வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து உங்களோட அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட ப்ரொலாப்ஸ் சிம்டம்ஸ் அக்ரவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொலாப்ஸ் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உங்களுக்குமே ப்ரொலாப்ஸ் இருக்கு, இதை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.